السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعلمون. صدق الله العظيم. عن معاذ بن جبل رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. رواه أبو داود. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு குறுகிய கால சுருக்கமான ஒரு வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சுருக்கமான வாழ்க்கையில நாங்கள் எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கைய எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில, பேணுதலான முறையில, பாவத்தை விட்டு முழுமையான முறையில தூரமாகி அமல்களை எந்த அளவுக்கு வாழ்க்கையில அதிகம் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையில பக்குவமாக வாழ்றோமோ அந்த பக்குவத்தை கொண்டுதான் எங்களுடைய மௌத்துடைய நாள் முடிவு செய்யப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்னண்டா, எப்படி உலகத்துல வாழ்றோமோ அப்படிதான் மௌத்தை சந்திப்போம். எந்த முறையில எங்களுடைய வாழ்க்கை உலகத்துல ஈக்குதோ அந்த முறையில தான் மௌத்துடைய கட்டம் அமையும் என்றதுல சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கமா தஈஷூன தமூதூன். உலகத்துல நீங்க எப்படி வாழ்றீங்களோ மௌத்தா போகக்கூடிய நேரம் அப்படிதான் மௌத்தாகுவீங்க. அதே போல தொடர்ச்சியாக சொன்னாங்க, வகமா தமூதூன துபஅஸூன். எப்படி மௌத்தா போறீங்களோ அப்படிதான் நீங்க கபர்ல இருந்து எழுப்பாட்டப்படுவீங்க. வகமா துபஅஸூன துஹ்ஷரூன். எப்படி எழுப்பாட்டப்படுவீங்களோ மஹ்ஷருடைய மைதானத்துல அப்படிதான் ஒன்று கூட்டப்படுவீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவு பக்குவமாக இருக்கிறோமோ, சுருக்கம் எவ்வளவு நல்ல மனிதனாக வாழ்றோமோ அந்த நல்ல முறையில தான் மௌத்து வரணும் என்றா நல்ல மனிதனாகத்தான் துனியால வாழும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. உலகத்துல வாழ்ந்த மக்கள் எவ்வளவு பக்குவமாக துனியால வாழ்ந்தவங்க இருக்கிறான். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையை வச்சு எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்யறல்ல. நாங்க எல்லாரும் ஒரு ஜாதி போக்குல வாழ்ந்து கொண்டு இருக்கிறத போல நாங்க எங்களுக்கு முன்னால வாழ்ந்த வரலாறுகளை நாங்க அந்த முறையில பார்க்கறது இல்லை. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் எவ்வளவு பக்குவமாக, எங்களை போல தொழில் செஞ்சவங்க தான், எங்களை போல குடும்பமாக வாழ்ந்தவங்க தான், எங்களை போல பிள்ளைகளோட வாழ்ந்தவங்க தான். ஆனா வாழ்க்கை தொழில் செஞ்சாலும் குடும்பமாக வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப பக்குவமாயிடுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆமிர் ரஹிமஹுமுல்லாஹ், இந்த ஆமிர் ரஹிமஹுமுல்லாஹ் அவங்க யாரண்டா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன்.
ஆமிர் ரஹ்மஹுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு தாபிஈ. இவங்களுடைய மகன்மார் கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, எங்கட வாப்பா ஆமிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள நாங்க வாழ்க்கையில காணுவோம், ரொம்ப பக்குவமாக வாழுவாங்க. ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால ஒரு துஆவை வளமையாக ஓதுவாங்க. என்ன துஆ? அல்லாஹ் கிட்ட அழுது அழுது கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மீத்தல் ஹஸனா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மீத்தல் ஹஸனா. யா அல்லாஹ், ஏன முடிவ அழகாக்கித்தா, ஏன மௌத்துடைய நேரத்தை நீ அழகாக்கித்தான்னு சொல்லி மீட்டி மீட்டி அழுது அழுது இந்த துஆவை கேட்பாங்க. நாங்க எங்கட வாப்பா கிட்ட போயிட்டு கேட்டோம், வமல் மீத்தல் ஹசனா யா அபி, வாப்பா மீத்தல் ஹசனா அழகான முடிவேண்டா என்ன வாப்பான்னு சொல்லி கேட்டோம். அழகான முடிவேண்டா நீங்க எதை கேட்கிறீங்க வாப்பா? நல்ல முறையில மௌத்தாகணும்டா அப்படி என்ன? அந்த நேரத்துல ஆமிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, நல்ல முடிவேண்டா ஏண்ட பார்வையில் என்ன தெரியுமா, அன தவஃபனி அல்லாஹு வ ஹுவ சாஜிதுன், நான் அல்லாஹ்வ சுஜூது செய்ய போகல என்ற ரூஹ் போடும். இனி அல்லாஹ் மௌத்தாக்குறது ஈக்குதே, இதுதான் ஏண்ட பார்வையில நல்ல முடிவு. பல நல்ல முடிவுகள் ஈக்குது, ஆனா அவங்களோட பர்சனலான நல்ல முடிவு நான் சுஜூதுல ஈக்க போக்கல் அல்லாஹ் என்னைய மௌத்தாக்கும். ஒரு நாள் நல்ல சுகையினமாவுறாங்க, நல்ல சரியான மாதிரி சோமில்லாம போகுது. அந்த நேரத்துல மகன்மாருக்கு எல்லாம் சொல்றாங்க, அழகான முறையில குளிச்சிட்டு வந்தாங்க, நல்ல உடுப்பொண்டு உடுத்தாங்க, வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசினாங்க. வந்து சொன்னாங்க மகன்மாருக்கு, என்னைய மஸ்ஜிதுக்கு கொண்டு போங்க என்பதாக சொன்னாங்க. இந்த நேரத்துல மகன்மார் கேட்டா, உங்களுக்கு நல்ல காய்ச்சல் சோமி இல்ல, இந்த நேரம் அவங்கள கூட்டி போறது சிரமம் இல்லையா? இந்த நேரத்துல சொன்னாங்க, என்னைய பொறுத்த மட்டும் ஏண்ட உள்ளம் சொல்லுது, ஏண்ட உள்ளத்துல ஒரு உதிப்பொண்டு ஈக்குது, இன்றைய நாள் நான் மௌத்தாகிறன் போல விளங்குது, நான் மௌத்தாகுவன் என்பதாக எனக்கு கொஞ்சம் விளங்குது. என்னைய மௌத்துடைய நேரம் நெருங்கினா ஏண்ட ஆசை சுஜூதுல மௌத்தாகணும், என்னைய மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு போங்க. மக்ரிபுடைய தொழுகைக்காக வேண்டி கூட்டிட்டு போகப்படுவது, சிரமத்தோட உது செய்யறாங்க, சிரமத்தோட தக்பீரை கெட்டுறாங்க, தொழுறாங்க. அவர் சுஜூதுக்கு போனவர் தான் ரிட்டன் எலும்பல்ல, அப்படியே மௌத்தாகிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால எப்படி வாழ்றோமோ மௌத்து சுஜூதுல கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அதனால வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப கவனம், சும்மா விளையாட்டல்ல. நாங்க மனம் போன போக்குல வாழ்றோம் என்று சொன்னா எந்த நிலைமையில எங்களுக்கு மௌத்து வரும் என்று தெரியாது. உலகத்தில் எவ்வளவு சிறந்த மனிதன் என்றாலும், எவ்வளவு பெரிய டிக்னிட்டி அந்தஸ்துல வாழ்ந்தாலும், மௌத்த தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு சரிக்குதா? எல்லா கொள்கைவாதியும் ஏத்து கொள்ற ஒரு விஷயம் மவுத், எல்லா மதத்து மக்களும் ஏத்து கொள்ற ஒரு விஷயம் மவுத். கடவுள்கள்ல வித்தியாசம் ஈக்கேலும், மௌத்துல யாருக்கும் வித்தியாசம் இல்ல. எல்லாம் செல்வாங்க, என்ன முறையில வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு எங்களுக்கும் ஒரு முடிவிக்குது என்று தான் சொல்லுவாங்க. குர்ஆன் அதை தான் செல்லுது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் ஸாயிகா என்று சொல்லி சொன்னா சுவை பார்க்கிறது, ஒரு சாப்பாட்டோட டேஸ்ட் பார்க்கறதுக்கு செல்றதுதான் ஸாயிகா என்று சொல்லி. அரபுடைய வார்த்தையில சரியான மீனிங் இதுதான். அந்த ஸாயிகா அல்லாஹ் குர்ஆன்ல இந்த இடத்துல பாவிக்கிறான், எல்லா ஆத்மாவும் மௌத்த டேஸ்ட் பண்ணதான் ஓடும். யாரும் தப்பேதான். எந்த மனிதனும் நான் சிறந்தவன், நான் நல்ல மனிதன், அதனால எனக்கு மௌத்து வரக்கூடாதுன்னு சொல்லலாம். எல்லா மனிதனுக்கும் மௌத்து ஈகுது, எங்க ஓடி ஒளிஞ்சாலும் மௌத்து வரும். சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்க மௌத்த கண்டு வெறுண்டு ஓடுறீங்க, ஆனா அது உங்களை ஷார்ட் ரூட்ல வந்து உங்களை சந்திக்கும் மௌத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கை அது உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கேரண்டி பண்ண இயலாத வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை உத்தரவாதம் இல்லைண்டா, ஒரு பக்கம் சலாம் கொடுத்து அடுத்த பக்கம் சலாம் கொடுக்கிறது அவன் வாழ்க்கையில சந்தேகம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுக்கு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. சலாம் கொடுக்க ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் கொடுக்க எவ்வளவு நேரம் போகும்? சின்னொரு டைம் ஒன்று போகும். அந்த டைம் கூட இவன் வாழ்க்கையில அவனுக்கு உத்தரவாதம் இல்ல. அந்த சுருக்கமான நேரத்துக்குள்ளால இவன் வாழ்க்கையில வேண்டிய விஷயம் நடக்கே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உள்ளத்தில் எடுத்து வாழுங்க. என்ன தொழில் செய்தாலும், எவ்வளவு பிஸியா ஈந்தாலும், எவ்வளவு தான் நாங்க வாழ்க்கையில பல கமிட்மெண்ட்ல புக்காவி ஈந்தாலும் உள்ளத்தில் எடுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இது எல்லா பிஸிக்கும் ஒரு முடிவு வரும். எங்கட உடம்புல இருந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அல்லாஹ் நிச்சயமா ரூஹ கலட்டுவான், இதுல சந்தேகம் இல்ல.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்க மௌத்தாகணுமோ, எந்த நேரத்துல மௌத்தாகணுமோ, கொஞ்சமும் அங்காலே மாகறல்ல இங்காலே மாகறல்ல, சரியான நேரத்துல ரூஹ் கலட்டப்படும். ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும், மீன் புழுங்கின நபி என்றும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும், கிணத்துல வீசின நபி என்றும். ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க தான் உலகத்துல எழுத்த அறிமுகம் செஞ்ச நபி. நாங்க எல்லாம் எழுதுறோமே, இந்த எழுத்த அறிமுகம் செஞ்சவங்க ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். எழுது கோல் அறிமுகம் செஞ்ச நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இவங்க ஒரு தடவை பாதையில நடந்து போறாங்க, சுருக்கமா பேசுறேன். பாதையில நடந்து போறாங்க, சூரியனுடைய வெப்பம் சரியான அதிகமாயிக்குது. இந்த நேரத்துல யோசிக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு சூடாயிக்குதுண்டா, ஹதீஸ்ல வருவது சூரியன் ஒரு மலக்கு தான் தூக்கிட்டு, ஒரு மலக்குக்கு தான் நல்லா பொறுப்பு கொடுத்துக்கிறான், சூரியனை தூக்கிட்டு. இப்னு ஜரீருடைய ரிவாயத். அப்ப இவங்க யோசிக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு சூடுன்னா அந்த மலக்குக்கு எப்படி இருக்கும்? இவங்க துவா செய்யறாங்க, யாருக்கு? அந்த மலக்குக்கு. யா அல்லாஹ், எந்த மலக்கு சூரியனை தூக்கிட்டு இருக்கிறாரோ அவருடைய பாரம் லேசாகணும் யா அல்லாஹ். இப்ப பார்த்தா அந்த மலக்குடைய பாரம் லேசாகுது, வளமையை விட லேசாகிக்குது. அந்த மலக்கு கேட்கிறாங்க, ஏட பாரம் வளமையை விட லேசாகிட்டு என்ன காரணம்? சொன்னாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு துவா செஞ்சார். கேட்டாங்க, அப்படியா? எனக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஈக்குதாயா அல்லாஹ், அவரோட கொஞ்சம் பேசணும், எனக்காக வேண்டி துவா செய்த மனிதன். இந்த நேரத்தில் அனுமதி கொடுக்கப்படுவது. ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்தின் பக்கம் அப்படியே வாராங்க, இந்த மலக்கை சந்திக்கிறதுக்காக வேண்டி. இந்த மலக்கோட பேசுறாங்க. பேசக்கூடிய நேரம் முதலாவது கேட்ட வார்த்தை, அவங்களோட பேசினது ஷோம் செய்தி எல்லாம் விசாரிக்கல, முதலாவது கேட்டாங்க, உங்களுக்கு மலக்குல் மௌத்தோட பழக்கம் மீக்கான்னு கேட்டாங்க. உங்களுக்கு மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தோட பழக்கம் ஈகுதா? அவர் தான் ரூஹா கலற்றவர். சொன்னா, ஓ பழக்கம் ஈகுது. சொன்னா, அப்படியா? அவரை கொஞ்சம் நான் சந்திக்கணும், ஏண்ட அஜல கொஞ்சம் நீட்டமாக்கி கேட்கறதுக்கு அவரை நான் சந்திக்கணும், அவரோட கொஞ்சம் நான் பேசணும். இவங்க சொன்னாங்க, சரி நான் கூட்டிட்டு போறேன். இந்த நேரத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கையோட கூட்டிட்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல மலக்குல் மௌத் ஹதரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவசரமா எங்கேயோ வெளியே போறாங்க. இந்த நேரத்துல அந்த மலக்கு போய் சலாம் சொல்லிட்டு சொன்னாங்க, அவசரமா எங்கேயோ வெளியில போறீங்க, என்ன செய்தி? சொன்னாங்க, இந்த நேரம் இந்த நிமிஷம் ஒரு நபியுடைய ரூஹ் கலட்டப்படணும் என்று எனக்கு ஆணை வந்திருக்குது, ஆர்டர் வந்திருக்குது. அந்த நபியுடைய ரூஹ் வானுலோகத்துல தான் கலட்டப்படணும் என்று சொல்லிக்குது, அதுக்காக வேண்டி நான் அவசரமாக போறேன். கேட்கிறாங்க, எந்த நபி? சொன்னாங்க, ஹதரத் இத்ரீஸுடைய ரூஹ் என்று சொல்லி சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால வாழ்ந்தவர் தான், ஆனா எங்க ரூஹ் கலட்டணும் நல்லா எழுதிக்கிறான், வானுலோகத்துல உயர்த்தப்பட்டு அங்கதான் கலட்டணும். சொன்னாங்க, அந்த மலக்கு என்னையோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரு. சொன்னாங்க, அப்படியா? நீங்க திரும்பி பார்க்க முன்னுக்கு அவருடைய ஜனாசா புழுமெண்டாம். திரும்பி பார்க்க போல அவருடைய ஜனாசா அப்படியே புழுவுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரஃபஅனாஹு மகானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க அப்படியே வானத்தில் ஒசத்தி கொண்டோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி. ஐதான் உலகத்தில் ஒரு நபி அல்லாஹ் படைச்சான், ஆனா அவருடைய உடம்பு துனியால் அடக்கப்படல. பொதுவா படைக்கிற எல்லாத்தையும் அடக்கிற உலகத்துல அடக்கப்படாத நபிதான் ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அப்படியே வானுலோகத்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு சிறந்த மனிதனாக வாழ்ந்தாலும் உள்ளத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வரும், எந்த இடத்துல எங்களோட ரூஹ் போகணும், எந்த நேரத்துல போகணும் என்பதை எங்களுக்கு முடிவு செய்யப்பட்டுட்டு. நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எங்களுக்கு மௌத்து வரும். ஆனா மௌத்துடைய நேரம் சந்தோஷமான நேரமா அமையும், சந்தோஷமான நேரமாக அமையும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ரூஹ் கலட்டப்படக்கூடிய நேரத்துல எப்படி போச்சு ரூஹ், எந்த முறையில் அவங்க விரும்பினாங்க, அல்லாஹ் எப்படி அவர்களை விரும்பினான், எங்களுக்கு தெளிவாக ரிவாயத்தின் மூலமாக பார்க்கேன். மலக்குல் மௌத் வாராங்க ரூஹ கலட்டுறதுக்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க மலக்குல் மௌத் கிட்ட, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய கூட்டாளி, நண்பன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா? நான் அல்லாஹ்வோட நண்பன் என்று தெரிஞ்ச என்ன ரூஹ வாங்க வந்திருக்கிறீங்க, அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் வைத்து கேளுங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உயிரெடுக்க விரும்புவானான்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினான். பொதுவாக ஒரு நண்பன் இன்னொரு நண்பருக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு. அப்படி அநியாயம் செய்யறதா இருந்தா அவர் நண்பன் இல்ல, அவர் உங்களுக்கு எதிரி.
அப்ப இவர் செல்றாரு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உயிர் எடுக்க விரும்புவானா, கேட்டுட்டு வாங்க. இந்த நேரத்துல மலக்குல் மௌத் அப்படியே போறாங்க வானுலோகத்துக்கு. அல்லாஹ் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ் எடுக்க போனன். அவர் சொன்னாரு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உயிர் எடுக்க விரும்புவானான்னு சொல்லி கேட்டார். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா பதில் சொல்லி அனுப்பினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நீங்க போயிட்டு கேளுங்க, ஒரு நண்பன் அரஐத ஹபீபன் யக்ரஹு லிகா ஹபீபிஹி, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு வா. சுப்ஹானல்லாஹ். இப்படிதான் மௌத்தாகினாங்க உலகத்திலேருந்து. அல்லாவும் அடியான சந்திக்க விரும்பினான், அடியானும் அல்லாவை சந்திக்க விரும்பும். ஒரு நாளும் ஒரு முஃமின் மௌத்த கண்டு பயப்படுறல்ல. இவ்வளவு காலம் 60 வருஷம் ஏன் உலகத்துல சுஜூத் செய்யறோம், 30 வருஷம் ஏன் சுஜூத் செய்யறோம், 40 வருஷம் ஏன் சுஜூத் செய்யறோம்? அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி. மௌத்துடைய நாள் ஒரு முஃமின் யாரு கவலைப்பட்டாலும், யாரு பயந்தாலும், ஒரு முஃமினுடைய உள்ளத்துல பயம் வராது. ஏன்? இவ்வளவு காலம் எந்த ரப்புக்கு சுஜூத் செஞ்சனோ அந்த ரப்ப இன்றைக்கு நான் சந்திக்க போறேன். ஒரு நாள் முஃமின் பயப்படுறல்ல, ஒரு நாள் முஃமினுடைய உள்ளத்துல ஒரு கவலை வாரல்ல, அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்ற எண்ணம் வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக முக்கியமான ஒரு ஆலிம், மதீனால இருக்கக்கூடிய மிக பெரும் தாபிஈ, சஹாபாக்களை கண்ணால கண்ட மனிதன், 7 ஃபுகஹாக்கள், மார்க்க மேதைகள் 7 பேர்ல மிக முக்கியமான ஒருத்தர் சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய உஸ்தாத். இமாம் புகாரியோட உஸ்தாத் என்ன நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க சக்கராத்துடைய நேரம் நீக்கிறாங்க, புள்ளேல் மகள்மார் எல்லாம் அழுகுறாங்க. இந்த நேரத்தில் அவங்க கேட்கிறாங்க, ஏன் மகள் அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? சொன்னாங்க, வாப்பா நீங்க மௌத்தாக போறீங்க, எனக்கு சரியான கவலையாகி ஐத்தான் அழுகுறன். சொன்னாங்க, ஏன் வாப்பட முடிவை நினைச்சு நீங்க அழுகுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? சொன்னாங்க, மா அஸ்ஸனல் முஅஸ்ஸினு முன்து 40 சனா, 40 வருஷமா முஅஸ்ஸின் அதான் சொல்லக்கூடிய நேரத்திலே நான் மஸ்ஜிதுக்கு வைத்திருக்கிறேன். 40 வருஷம் இன்னும் ஒரு மனிதனுடைய முதுக தொழுகையில நான் கண்டதே இல்லைண்டா. அப்படி ஏண்டா அர்த்தம்? முன் சஃப்ல தான் தொழுந்தீகிறோம், இன்னொருத்தருடைய முதுவை நான் கண்டு இல்லை. 40 வருஷம் இன்னொரு மனிதன் முதுவை நான் கண்டில்ல, என்னைய அல்லாஹ் வீணாக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நல்ல முறையில வாழ்ந்தாங்க, நல்ல மௌத் அல்லாஹ் கிட்ட எதிர்பார்த்தா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ், இன்னொரு ரிவாயத்துல வருது ஐயாஷ் என்பதா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க எல்லாம் யார்? மிக முக்கியமான சலஃபுகள், மிக முக்கியமான உலமாக்கள். அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இமாம் முஸ்லிமுடைய உஸ்தாத். இவங்க மௌத்துடைய நேரம் அதே போல மகன்மார் எல்லாம் அழுகுறாங்க, புள்ளைகள் எல்லாம் அழுவுது. இந்த நேரத்துல சொன்னாங்க என்ன தெரியுமா? எப்படி ஆறுதல் சொன்னாங்க தெரியுமா? ஆறுதல் சொல்லணும், மௌத்தாக போறவருக்கு ஹயாத்தோட ஈக்கிறவங்க சொல்லணும். இது சக்கராத்துல ஈக்கிறவர் சொல்றான் ஆறுதல். மகன்மார பார்த்து, லா தபுகி, யாரும் அளவானம், நான் மௌத்தா போறேன், யாரும் அளவானம். கேட்டாங்க, ஏன் அளவானம் என்று சொல்றீங்க, கவலைக்குமே உள்ளத்துல. சொன்னாங்க, அஃப ஹஸிபத அய்யுஅذبனி அல்லாஹ், நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லாஹ் என்னை அதாபு செய்வான்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் என்னை அதாபு செய்வான்னு நீங்க நினைச்சீங்களா? நீங்க சும்மா அழுவுறீங்களே. நான் இந்த இடத்துல ஒரு அமலை உங்களுக்கு சொல்றேன், ஏண்ட வாழ்க்கையில செஞ்ச ஒரு அமலை சொல்றேன். அந்த அமலை வச்சு அல்லாஹ் கிட்ட நல்ல முடிவை கேட்கிறேன். என்ன அமல் தெரியுமா? வகத் ஹதம்து ஃபீ ஹாதிஹி ஸாவியதி 24,000 ஹித்மான்னு சொல்லி சொன்னாங்க. ஏண்ட ரூம்ல இருந்து, ஏண்ட அறையில இருந்து கிட்டத்தட்ட 40,000 குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறேன் வாழ்க்கையில. நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் என்னை அதாபு செஞ்சு மௌத்தாக்குவான்னு? சரி, வாழ்க்கை எப்படி இஞ்சி கண்ணியமிக்கவர்களே, இப்படிதான் வாழ்க்கை. கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க. இந்த நேரத்துல, இந்த ஜும்ஆவுடைய நேரத்துல உள்ளத்தால யோசிங்க. எந்த அமலை வச்சு அல்லாஹ் கிட்ட நல்ல முடிவை கேட்க போறோம்? என்ன அமலை வச்சு வாழ்க்கையில நல்ல முடிவை கேட்க போறோம்? நாங்களும் நீங்களும் சும்மா மனம் போன போக்குல வாழ்றேன். ஒரு நேரத்துல பயான கேட்கறது போறது, உள்ளத்துல படுவதா இல்லையா ஒன்றும் இல்ல. கேட்கக்கூடிய நேரம் மட்டும்தான் பிரகாசம், போனதுக்கு போற ஒன்றுமே இல்லை. இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு அது நாங்க யாரையும் ஏமாத்தல்ல, எங்களை நாங்க ஏமாத்துறோம். கண்ணியமிக்கவர்கள், எங்களை நாங்க வாழ்க்கையில ஏமாத்துறோம். யார நம்பி உலகத்துல மௌத்தாகிரவானம்,
யார நம்பி ஏண்ட புள்ள, ஏண்ட மகன், ஏண்ட மகள், ஏண்ட மனைவி, யார நம்பி உலகத்துல மௌத்தம் இரவானம் எங்களுக்கு தந்திக்கிற வாழ்க்கை எங்களுக்குரிய அமானிதம். என்ற புள்ள எனக்காக வேண்டி ஓதுவார். எவ்வளவு காலம் ஓதேன், எவ்வளவு காலம் ஓத முடியும், எவ்வளவு காலம் துவா செய்வார், எவ்வளவு காலம் அழுவார் அவருடைய மௌத்து வரைக்கும். அப்ப அதுக்கு பின்னால எங்கட வாழ்க்கைக்கு நாங்க தான் பொறுப்பு. கண்ணியமிக்கவர், உலகத்துல முடிவு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அல்லாஹ் நிச்சயமா உலகத்தை விட்டு பிரிப்பான். எவ்வளவு மஹப்பத்தாக வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஜனாதாவை தூக்கிட்டு போறான் கபிரிஸ்தானுக்கு அடக்கிறதுக்காகவே. அந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஜனாதா அடக்கம் செய்யப்பட போகுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவலையில கூப்பிட்டாங்க, ஃபாத்திமா. சத்தம் போட்டான், ஒரு சத்தமும் இல்ல. திருப்பி கூப்பிட்டாங்க, ஃபாத்திமா. சத்தம் கேட்கல. ரிட்டர்ன் 3வது தடவை கூப்பிட்டாங்க, ஃபாத்திமா. அழுதுட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா மௌத்தாகிட்டான், இதுக்கு போற இந்த உலகத்துக்கு வரமாட்டான், மௌத்தாகிட்டான். இதே நிலைமை தான் எங்களுக்கு, எங்கட மனைவிக்கு, எங்கட உம்மக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இதே நிலைமை தான். எனவே நல்ல மௌத்தை எதிர்பார்க்கிறது கடமை மட்டுமல்ல, நல்ல மௌத்து கிடைக்கணும் என்றா அதன்படி வாழ்றதும் கடமை. கவலையான செய்தி, உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வளவு பேர் இந்த நல்ல மௌத்து என்று சொல்லக்கூடிய நேரத்தில், மிக முக்கியமான செய்தி, நல்ல மௌத்து என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த மீடியா சமூக வலைத்தளங்கள் எங்களை கெடுத்தி நாசமாக்கி போட்டு மனுஷரை சிரிச்சு கொண்டு மௌத்தாவினா தான் நல்ல மௌத்துன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் மௌத்தா போல சிரிச்சு கொண்டு மீந்தாதான் இவங்க எல்லாம் நல்ல மௌத்தாள்கள். சிரிக்காம புக் பண்ணு கொண்டு ஈந்தா இவங்க எல்லாம் நல்ல மௌத்து இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. சில மனிதர்கள் அவங்க பாக்குறதுக்கே கருப்பா தான் நீப்பான், கருத்த மூஞ்சா ஈகும். அவங்க மௌத்தாகினால எப்படி ஈப்பான், கருத்து தான் ஈப்பான். வெள்ளாள்கள் வெள்ளையாதான் ஈப்பான். வெள்ளையாய்தான் நல்ல ஜனாதா, கருத்த மூஞ்சாய்ந்தா அது மோசமான ஜனாதா. இப்படி அந்த சமூக வலைத்தளங்கள் மனிதர்களுடைய உள்ளத்துல ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனையை கொண்டு போயிடுது. நல்ல மௌத்துடைய அடையாளங்கள் கிட்டத்தட்ட ஹதீஸ்ல 19-20 அடையாளங்கள் இருக்குது. ஒரு மௌத்தாகின மனுஷனை பார்த்து இவர் நல்ல முறையில மௌத்தாகினார் என்று கண்டுபிடிக்கிறது. அதுல முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்னுத்கு பிஷ்ஷஹாதத்தி இன்தல் மௌத். மௌத்தா போகக்கூடிய நேரம் ஷஹாதத்துடைய கலிமா வந்தா நல்ல மௌத். அப்ப ஒருத்தர் அவர் கலிமாவை சொல்லி மௌத்தாகிறாரு, மோம் கருத்திக்குது, இப்ப இவருடைய நல்ல ஜனாதாவா இல்லாட்டி மோசமான ஜனாதாவா? இங்க கலர்ல பிரச்சனை இல்ல, இந்த அடையாளங்களை பார்க்கணும். கலிமாவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஆகிரு கலாமிஹி, எந்த மனுஷன் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவங்க வஜபத், அவனுக்கு சொர்க்கம் கடமைண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மௌத்தா போகக்கூடிய நேரம் கலிமாவோட மௌத்து வரணுமா, கலிமாவுக்குரிய மக்களா வாழணும். உலகத்துல முஸ்லிமாக வாழ்ந்தா தான் கலிமா வரும். வாயில் முஸ்லிம் என்ற பெயரை வச்சு கொண்டு உலகத்துல வேண்டிய அநியாயத்தை செஞ்சு கொண்டு வாழ்ந்தா நல்ல மௌத்து வரும். முடிவு ரொம்ப பயங்கரமாய். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது சொன்னாங்க, ஐயுனஷ்ஷிஹ ஜபீனுஹு பில் அரக். மௌத்தா போனா அந்த மனிதனுடைய நெத்தி வேர்த்தீகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் திர்மிதியுடைய ரிவாயத் சொன்னாங்க, மௌத்துல் முஃமின் பில் அரக்கில் ஜபீனுஹு. சொன்னாங்க, எந்த மனுஷனுடைய நெத்தி வேர்த்தீகோ முஃமினான மௌத்துடைய அடையாளம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமினுடைய அடையாளம், முஃமினுடைய மௌத் நெத்தி வேர்த்தீகும். ரூஹ் போனதுக்கு பின்னால பாக்கேது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது சொன்னாங்க, ஐயமூத யௌமல் ஜும்அத்தி அவ் லைலத்திஹா வ ஹுவ முஸ்லிம். சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாள்ல மௌத்தாகிறது. ஹதீஸு மீகுது, மாமின் முஸ்லிமின் யமூத் யௌமல் ஜும்அத்தி அவ் லைலத்துல் ஜும்ஆ இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்தல் கப்ர். கபருடைய வேதனையில இருந்து ஜும்மாவுடைய நாள், இரவுல பகல்ல காலையில ஜும்ஆவுடைய தினத்துல யாரு மௌத்தாகிறாங்களோ அவங்களுக்கு கபருடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஜும்ஆவுடைய தினம் மௌத் நல்ல மௌத். அதுக்கு அடுத்தது சொன்னாங்க, ஐயுஹ்தமல பிஅமலின் சாலிஹ். நல்ல அமல் செஞ்சு கொண்டீங்க போல மௌத்தாகிறாங்களே. எவ்வளவு பேரை நாங்க கண்டிப்போம். சில ஆலிம்கள் ஹுதுபா ஓத போகல மௌத்து,
சில மனிதர்கள் சுஜூதுல மௌத்து, தொழுகையில மௌத்து, குர்ஆன் ஓத போகல மௌத்து. ஆனா கவலை இந்த காலத்துல கேள்விப்படுறோம், படம் ஹோல்ல மௌத்து. எங்க மௌத்து? படம் ஹோல்ல மௌத்து, வைன் ஸ்டோர் சாராய கடையில மௌத்து, நைட் கிளப்ல மௌத்து, நடு ரோட்ல மௌத்து, பாவம் செஞ்சு கொண்டீங்க போல மௌத்து. நல்ல மௌத்தா இதெல்லாம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, ஹுஸ்னுல் ஹாத்திமா, முடிவு நல்லா இருக்கும். வாழ்றது தௌபாவோட மௌத்தாகும், சும்மா விளையாட்டல்ல. எவ்வளவு பேர் காலம் கடந்து வைத்து 50 வருஷம் 60 வருஷம் இன்னமும் சுஜூது செய்யறது பாரம். ஒரு 5 நேரம் 24 ஹவர்ல 40 நிமிஷம் தொழுகைக்கு கொடுக்க இன்னும் பாரம். இன்னும் குர்ஆன் எடுத்து ஓத கஷ்டம். எப்படி நல்ல மௌத்த கேட்கிறேன்? ஒரு 5-10 நிமிஷம் திக்ர் காலை மாலை ஏலா, நல்ல விஷயங்களை காதால கேட்க ஏலா. இதுல முடிவை கேட்கிறேன், யா அல்லாஹ் நல்ல முடிவை தாயால். எப்படி நல்ல முடிவு? வாழ போகல நல்லா வாழ்ந்தாதான் மௌத்தா போகல நல்ல முடிவு. வாழ போகல மனம் போன போகல வாழ்ந்தா நல்ல முடிவு வாழ்க்கையில கிடைக்காது. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல, ஒரு மனிதன் எப்படி வாழ்றானோ அப்படிதான் மௌத்து வரும். நல்ல முறையில வாழ்ந்தா நல்ல மௌத்து. 5வது சொன்னாங்க, அல்லாஹுடைய பாதையில ஷஹீதான மக்கள் இருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டவங்க, எல்லாத்துக்கும் நல்ல மௌத். வெளிரங்கம் பார்க்க போகல மோசமா தான் நீக்கும். கழுத்து வெட்டப்பட்டு கை கால் துண்டாக்கப்பட்டு இதெல்லாம் யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு ஜனாத ஒரு மாயிக்கும். ஆனா அல்லாஹ்ட பாதையில மௌத்தாகினாங்க, நல்ல மௌத். அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத பத்தி சொல்லக்கூடிய நேரம் அவங்க எல்லாத்தையும் எரிச்சாங்க, உஹ்தூத் கிடங்கு வாசிகள். ஆனா ஜாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் உண்மையான வெற்றி என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப பார்க்கிறது கொஞ்சம் அப்படித்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டுச்சா? அடக்கப்படல. இப்ப ஜன்னத்துல் பக்கி உள்ளுக்கு ஜனாசா ஈக்குது. ஆனா ஜன்னத்துல் பக்கீல ஆரம்பத்தில் அடக்கப்படல, அடக்க உடல்ல. எந்த ஜனாசாக்கு பூவை வீசணுமோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாக்கு கல்லால் அடிச்சான். ஆனா அல்லாஹ்ட பாதையில ஷஹீத் ஆயினான், நல்ல மௌத். சில நேரத்துல வெளிரங்கத்துல பார்க்க போல மோசமா ஈக்கும், ஆனா சில நேரத்துல அவர் அல்லாஹ்ட பாதையில மௌத்தா வைப்பார். இப்ப அல்லாஹ்ட பாதை என்று சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க எல்லாம் யோசிக்கலும், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்காக வேண்டி உசுர கொடுக்கிற மட்டும்தான் அல்லாஹ்ட பாதை. ஷஹீத் என்றா என்ன விளக்கம்? அல்லாஹ்ட பாதையில அவங்களோட அந்த அந்தஸ்து அடையணும், என்ன செய்யணும்? அல்லாஹ்ட பாதையில உயிர் கொடுக்கணும். இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல ஷஹீத். ஷஹீதுக்கு பலவிதமான விளக்கங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். ஒருத்தர் அவருடைய பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒத்தனோட போராடுறாரு. ஒரு கள்ளன் வந்துட்டாரு இவருடைய பொருளை களவெடுக்க, அவனோட போராடி மௌத்தாகிறாரே, ஷஹீத் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதுடைய அந்தஸ்து சொன்னாங்க. மன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத். ஒருத்தர் கொல்லப்பட போறாரு, இன்னொருத்தர கையால இவர் கொலை செய்யப்படுறார். அவர் ஒன்றுக்கும் இல்லாத மனுஷன், அவருடைய ரத்தம் சிந்தப்படுவது, அவரும் ஷஹீத். சொன்னாங்க மன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீத். மார்க்கத்துடைய ஒரு விஷயத்துக்காக வேண்டி போராடுறாரு, அவரும் ஷஹீத் என்றார். அவருடைய உயிரும் போகுதா? ஷஹீத். கொலை செய்யப்பட்டார், ஷஹீத். சொன்னாங்க வமன் குத்தில தூன அஹ்லிஹி. குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் தியாகம் செய்றார், அவரும் ஷஹீத். அதே போல சொன்னாங்க மத்ஊன், தொற்று நோயால பாதிக்கப்படுவாங்களே, பயங்கரமான நோய், தொற்று நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மௌத்தாவினாரு, அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. மபுத்தூன், வயிற்றோட்டம், வயிற்று போக்கு, அதிகப்படியான வயிற்றோட்டம், இதுல மௌத்தாகினாரு, இவரும் ஷஹீத். இதெல்லாம் சும்மா இல்ல, ஹதீஸுடைய ரிவாயத். அல் கரீக், நீர்ல மூழ்கி மௌத்தாகிறவங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து. சாஹிபுல் ஹதம், இடிபாடுகள்ல சிக்கி மௌத்தாகிறாரே, இவரும் ஷஹீதுடைய அந்தஸ்து. சாஹிபுல் ஹரீக், தீ காயத்துக்கு மாட்டி மௌத்தாகிறாரே, அவர் பத்த வச்சு கொண்டு மௌத்தாகிறது ஷஹீத் இல்ல. இவர் தீ காயம் ஒன்றுக்கு மாட்டி, தீயில மாட்டி மௌத்தாகிறாரே, ஷஹீதுடைய அந்தஸ்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல சொன்னாங்க அல் மௌத்து நஅத்தில் ஜம், கொப்புளத்துல, கட்டில, கேன்சர்ல மௌத்தாக கூடியவங்க எல்லாத்துக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து. கர்ப்பிணி பெண்கள் குழந்தைய பெத்தெடுக்க போகல மௌத்தாகினாலும் ஷஹீத், பெத்தெடுத்ததுக்கு பின்னால மௌத்தாகினாலும் ஷஹீத்.
இப்படி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே 19-20 அடையாளங்களை சொன்னாங்க. கடைசியா சொன்னாங்க ஷஹாதத்துல் ஹல்க் வ ஸனாஉன் நாஸ், மக்கள் மௌத்தாகினத்துக்கு பின்னால இவர் நல்லவர் என்று சொல்லி ஷாஹித் சொல்றாங்களே. நல்லவர் மௌத்தாகினர், நல்ல ஒரு மனுஷன், அப்பா நல்ல ஒரு வாழ வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா அதுக்கு மாற்றமா சொல்லல, மூதேவி தொலைஞ்சு பெய்தான் இப்படி சொல்லாம நல்ல ஷாஹித் சொல்றாங்களே. நல்ல ஷாஹித் சொல்லப்பட்டவருக்கும் அதுவும் நல்ல மவுத். ஏன்? அதுக்கு சுருக்கமான சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாதா போட்டு அவரை பத்தி நல்லது பேசிட்டு போனாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் என்றாங்க. அந்த மையத்துக்கு வஜபத். கேட்டாங்க என்ன வஜபத்? சஹாபாக்கள் சொன்னாங்க அந்த மையத்துக்கு சொருக்கம் கடமையாவிட்டு. ஏன்? அவரை பத்தி நல்லது பேசிட்டு போறாங்க. இன்னொரு ஜனாதா போச்சு, சொன்னாங்க வஜபத், அந்த மையத்துக்கு நரகம் வாஜிபாவிட்டு. கேட்டாங்க அவரை பத்தி கெடுதி பேசிட்டு போனாங்க. அதனால நானும் நீங்களும் தான் முடிவெடுக்கணும். சுருக்கமான வாழ்க்கை, சுருக்கமான நேரத்துல எப்படி வாழணும், எப்படி எங்கட முடிவு எடுக்கணும் என்று நாங்க தான் முடிவு செய்யும். அதனால சுருக்கம், இந்த குத்துபாவுடைய எந்த முறையில் உலகத்துல வாழ்றோமோ, எந்த முறையில நல்ல மனிதனாக வாழ்றோமோ அந்த முறையில தான் மௌத் வரும் என்றதுல சந்தேகம் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.